தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சென்னையில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் சந்தித்து பேசினர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவரை தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது தமாக மற்றும் புதிய நீதி கட்சி ஆகிய இரு கட்சிகளும் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் தொடர்பாக அக்கட்சி தலைவர்கள் பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. பியூஷ் கோயலை சந்தித்த பின்னர் பேட்டியளித்த ஜி.கே. வாசன், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் அதிமுக பாஜகவுடன் இணைந்து செயல்படுவதில் பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டார். என்டிஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தமிழகத்தினுடைய வெற்றி கூட்டணி மக்கள் விரோத திமுகவை வீழ்த்தக்கூடிய பலமான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று இந்த கூட்டணியிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். புதிய நீதி கட்சி என்டிஏ அலையன்ஸிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர்ந்து அங்கம் வகிக்கிறது. புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த தேர்தலிலே பணியாற்றுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம். அதே போன்று மத்தியிலே பாரத பிரதமர் இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நாம் இராணுவ தளவாடங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடும் பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு மேலே வர முடியும்.